ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க சுச்சா சூர்மா படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆயிருக்க ஒரு ஆக்ஷன் பயோகிராஃபின்னு சொல்லலாம். இதோட ரன் டைம் 2 hours 8 minutes இருக்கு. இந்த படத்தை அம்டோஜ் மான் டைரக்ஷன் பண்ணிருக்காங்க. இதுல பாபு மான், ஜாக் சிங், சமீக்ஷா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இப்ப இந்த படம் எப்படி இருக்கு பார்க்கலாமா வேணாமா, யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த படமே பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல வாழ்ந்த ஒரு பஞ்சாபியை பத்தின கதை தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா சுச்சா சிங் அப்படின்னு பிறந்தவர் எப்படி சுச்சா சூர்மாவா மாறுறாரு, அவரு ரூரல் பஞ்சாப்ல பண்ண விஷயங்கள்லாம் என்ன, அவரு எந்த விஷயத்துக்குலாம் வாரியரா நின்றுக்காரு, எப்படி கரப்ஷனுக்கு எதிராக நின்னாரு, எப்படி இன்ஜஸ்டிஸ்க்கு எதிராக நின்னாரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா சொல்ல ட்ரை பண்ணிருக்க படம் தான் இது. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட்டி பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ், தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங் கூட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் பொறுத்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாச்சு எடுத்ததுனால ஸ்டோரி பிளாட் வைஸ் இன்ட்ரெஸ்டிங்காவே இருந்தது, கிரிப்பிங்காவே இருந்தது. அதை இவங்க எவ்வளவு தூரம் எக்ஸிகியூஷன்ல கொடுத்திருக்காங்க அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய. பெர்ஃபார்மன்ஸ்ல பாத்தீங்கன்னா படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. குறிப்பா லீட் கேரக்டர்ல நடிச்சிருக்கவங்க அல்டிமேட்டா பண்ணிருக்காரு. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் நல்லாவே இருக்கு, சினிமோட்டோகிராஃபில சூப்பரா இருக்கு, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே இருந்தது. என்ன இவங்க ஒரு பீரியாடிக் பிலிம் மாதிரி காமிச்சிருக்காங்க, ஆனா விஷுவலா பார்க்கும்போது அது இப்ப ஜெனரேஷன்ல பாக்குற மாதிரி இருக்கே தவிர அது பீரியாடிக்கா பார்த்த ஃபீல் நமக்கு வரவே இல்லை. ஏன்னா அவ்வளவு கலர்ஃபுல்லா எடுத்து வச்சிருக்காங்க படத்தை. கேரக்டர் ரைட்டிங் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா ஹீரோ கேரக்டர் மட்டும் நல்லாவே எழுதிருக்காங்க. அவரை ஃபாலோ பண்ணாலும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ரைட்டிங்ல பாத்தீங்கன்னா பயங்கரமா கோட்டை விட்டுருக்காங்க. ஸ்கிரீன் பிளே எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் காமிச்சிட்டே இருக்காங்க, ஆனா அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே இல்ல படம். செகண்ட் ஹாஃப்ல தான் அங்கங்க ஒரு சில சீன்ஸ் வச்சு ஒரு பண்ண முக்கியமான விஷயத்தெல்லாம் காட்டுறாங்க. இது ரைட்டிங்ல இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதினா கண்டிப்பா இந்த படம் எல்லாருக்குமே ஒரு தேவைப்படுற படமா இருந்திருக்கும், முக்கியமான படமாவும் இருந்திருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு பிளேயராஜான படமா தான் இருக்கு. வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.